திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 472, அதிகாரம் வலியறிதல். இரண்டு குறுநில மன்னர்களுக்கிடையே ஒரு முறை போர் மூலம் சூழல் ஏற்பட்டது. அவர்கள் இருவருக்கும் பொதுவான குரு ஒருவர் இருந்தார். அவர்கள் எதை செய்வதானாலும் அக்குருவிடம் ஆலோசனை கேட்டுதான் செய்வார்கள். அந்த குருவானவர் மாபெரும் ஞானி. முதல் மன்னர் படைபலம் மிக்கவர், திறமைசாலி. அவர் குருவை சந்தித்தார். குருவே, நான் என் எதிரி நாட்டின் மீது போர் தொடுக்க வேண்டும். போரில் எனக்கு வெற்றி கிடைக்குமா என்று கேட்டார். குருவும் கண்களை சிறிது நேரம் மூடி தியானம் செய்த பின்னர், இந்த போரில் நீதான் வெற்றி பெறுவாய் என்றார். சந்தோஷமாக விடைபெற்று சென்றார். மறுநாள் இரண்டாம் மன்னர் வந்தார். இவரிடம் படைபலம் சற்று குறைவு. அவரும் குருவிடம் போரில் எனக்கு வெற்றி கிடைக்குமா என்று கேள்வி கேட்டார். குருவும் சிறிது நேரம் கண்களை மூடி தியானம் செய்த பின்னர், இந்த போரில் நீ தோல்வியடையும் வாய்ப்பே அதிகம் என்றார். அடிப்படையில் இரண்டாம் மன்னர் அசாத்திய தைரியசாலி, தன்னம்பிக்கை மிக்கவர். எனவே குரு சொன்னதை கேட்டு கலங்கவில்லை. தனது நாட்டிற்கு சென்று அமைச்சர், தளபதி, முன்னணி வீரர்கள் கூட்டத்தை கூட்டி, இந்த போரில் நாம் வெற்றியடைவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. எனவே எதிரியை தோற்கடிக்க நாம் எல்லா விதங்களிலும் முயற்சிக்க வேண்டும். இன்றிலிருந்து நமது வீரர்கள் போருக்கான ஒத்திகையை துவங்கட்டும். வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பம் ஒன்றை கூட நாம் நழுவவிடக்கூடாது என்றார். முதலாவது மன்னனோ வெற்றி செய்தி முதலிலேயே கிடைத்துவிட்ட மகிழ்ச்சியில் கேளிக்கைகளிலும் கொண்டாட்டங்களிலும் காலத்தை கழித்தார். போருக்கான நாளும் வந்தது. போர் துவங்கிய சிறிது நேரத்திலேயே இரண்டாம் நாட்டு வீரர்கள் மிகச் சுலபமாக முதல் நாட்டு மன்னரை தோற்கடித்து கோட்டையை கைப்பற்றி மன்னரை சிறைபிடித்தனர். முதலாம் மன்னரிடம் தண்டனை விதிக்கப்படும் முன், உனது கடைசி ஆசை என்ன என்றார் வெற்றி பெற்ற இரண்டாம் மன்னர். தன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கிய குருவை பார்க்க வேண்டும் என்றார் முதலாம் மன்னர். குருவிடம் அழைத்து செல்லப்பட்டார். குருவின் முன் நின்று முதலாம் மன்னர், உங்கள் வாக்கு பொய்த்து விட்டதே, இது நியாயமா என்றார். குரு சிரித்துக் கொண்டே, உழைப்பவர்களுக்கே இந்த உலகம் சொந்தம். உன்னிடம் திறமை இருந்தும் நீ வெற்றி பெறப் போகிறாய் என்று தெரிந்து கொண்டதால் நீ உனது வெற்றிக்கு உழைக்கவில்லை, அஜாக்கிரதையாக இருந்தாய். உன் எதிரி நாட்டு மன்னரோ போரில் தோற்பார் என்று தெரிந்தும் நம்பிக்கை இழக்காமல் பயிற்சி செய்து படையை தயார்படுத்தினார். வெற்றியும் பெற்றார். உழைக்க தவறினால் உழைப்பு திறமையை வென்றுவிடும். இதை மாற்ற யாராலும் முடியாது என்றார். தம்மால் முடிக்கக்கூடிய செயலையும் அதற்கு அறிய வேண்டியவற்றையும் அறிந்து அச்செயலின் மீது மனதை ஊன்றி யார் ஒருவர் செயல்படுகிறாரோ அவரால் முடியாத செயலே இல்லை என்பதை ஒல்வது அறிவது, அறிந்து அதன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாதது இல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். செயலினை அறிந்து செய்தால் வெற்றி, செயல்படாமலேயே முயன்றால் தோல்வி.